வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் கமிஷனருக்கு என்னுடைய சில சந்தேகங்களை கேட்பதற்காகத்தான் நான் இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறேன். நான் 1950 வருஷம் டிசம்பர் மாதம் 26 தஞ்சாவூர் மேல வீதியில் 1616 அப்படிங்கிற டோர் நம்பர் இருக்கக்கூடிய வீட்டில் இரவு ராத்திரி 10:51 பிறந்து அதுக்குண்டான பர்த் சர்டிஃபிகேட்டோட அதற்கு பிறகு அந்த உண்டான ஆவணங்கள் எல்லாத்தையோடையும் இருந்து கொண்டு அதன் பிறகு சென்னைக்கு என்னுடைய 5 வயசில் அங்கிருந்து சென்னையிலேயே தொடர்ந்து இருந்து ட்ரிப்ளிகேன் அதுக்கு பிறகு மந்தவெளிப்பாக்கத்துக்கு 1958 என்னுடைய 8 வயசில் மந்தவெளிப்பாக்கத்துக்கு 5th ட்ரஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட்டில் நாங்கள் இருந்துட்டு இருந்தபோது அதுக்கு அடுத்த வீடே 2002 நான் வாங்கி அந்த வீடும் இருக்குது. அந்த வீடு எங்கள் அப்பா அம்மாது, அடுத்த வீடு என்னுடைய வீடு. இப்பொழுது அந்த 5th ட்ரஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் என்பது SV வெங்கட்ராமன் தெரு என்று மாண்புமிகு தமிழக முதல்வரால் தமிழக அரசால் மாற்றப்பட்டிருப்பதையும் பெருமையுடன் நான் சொல்லிக் கொள்கிறேன். அதனால் எனக்கு இதுதான் என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன். எனக்கு ஆதார் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, எல்லாமே இந்த விலாசத்தில் தான் இருக்கிறது. இப்போது நீங்கள் புதியதாக SIR, அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல், விரைவு பட்டியலோ வரைவு பட்டியலோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. இது பீகாரில் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தது, தமிழ்நாட்டிலையும் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது. நம்ம ஊரில் எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இதை நீங்கள் பண்ணியிருந்தாக்க கடந்த 2021 முடிஞ்ச உடனே நீங்கள் பண்ணியிருக்கலாம். பண்ணலை. அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் வந்தது. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் இதை பண்ணணும்னு ஆரம்பிச்சிருந்தா கூட இதை இன்னொரு 1.5 வருஷம் முன்னாடியே கூட பண்ணியிருக்கலாம். அது இப்போ தடன்னு ஏன் பண்ணுறீங்கன்னு தெரியலை. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் உங்களுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 6,50,00,000, கரெக்டாக சொல்லணும்னா 6,36,00,000ங்கிறீங்க. அது இந்த பட்டியலுக்கு பிறகு தானே அது என்னன்னு கரெக்டாக தெரியும். இப்போ 6,50,00,000 வச்சுக்காங்களேன். இப்போ அந்த SIR ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு 2 ஃபார்ம் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களாம். ஒருத்தருக்கு 2 ஃபார்ம்னா கிட்டத்தட்ட 13 கோடி ஃபார்ம்ஸு பேப்பரில் இந்த சைஸு பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அது பண்ணிட்டீங்களா? முழுக்க பண்ணி அந்த 234 தொகுதிகளுக்கும் அனுப்பிச்சிட்டீங்களா? சரி, அனுப்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன். ஒரு தொகுதிக்கு சுமார் 2,50,000 வாக்காளர்கள் இருக்கு.